தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு 3500 ரூபாய் விஜய் அதிரடி. ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரூபாய் 3500 விஜய் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விஜய் 2026 மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் தேர்தல் வாக்குறுதிகளாக மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் என்று அறிவித்தார். கேஸ் சிலிண்டர் வருடத்துக்கு 6 சிலிண்டர் என்று அறிவித்தார். ஆனால் அறிவித்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. இந்த சூழ்நிலையில் 2027ஆம் ஆண்டு பொங்கல் திருநாள் வருகிறது. பொங்கல் பண்டிகை சிறப்பு தொகுப்புக்காக முதல் கட்ட தவணையாக 100 கோடி ரூபாயை விடுவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். இந்த சூழ்நிலையில் பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. வேட்டி சேலை, கரும்பு, இனிப்புகளுடன் 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த முறை மகளிர் 2500 மகளிர் உரிமை தொகை வராததால் கோபமாக உள்ளனர். அந்த கோபத்தை தணிக்கும் விதமாக பொங்கல் தொகுப்புடன் 3500 ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளார். ஆக நியாய விலை அட்டை ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வருகிற பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3500 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆக 3500 ரூபாய் பொங்கல் தொகுப்புடன் நியாய விலை கடைகளில் வழங்கப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு விரைவில் வெளிவரும்.